அரசாங்கம் வந்து இந்த ஒப்பந்தத்தை மோசடி பண்ணுறதுக்கு எல்லா தயாரிப்பு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன சம்பள உயர்வு கொடுக்க போகிறோம், நம்ம கையெழுத்து போட தான் ஆள் தேவை, அதனால் நிறையா ஆட்களை வந்து சேர்க்கணும், அவனுக்கு பூரா ஓடியை கொடுப்போம் என்று இப்பொழுதே அரசாங்கம் மோசடி செய்ய தயாராக இருக்குது. நம்ம தொழிலாளிகளுக்கு சொல்கிறது, பென்ஷன் அந்த ஒப்பந்தத்தில் பேசணும். நிறையா ஊதிய முரண்பாடுகள் இருக்குது. அமைச்சர் என்னமோ சொல்கிறாரு, எல்லாருக்கும் நம்ம நிறையா சம்பளம் கொடுத்துட்டோம்னு. பே மேட்ரிக்ஸ் கொடுத்தது உண்மை, ஆனால் வந்து மற்ற துறையில் உள்ள என்ன சம்பளம் இருக்குது, இங்கே பே அனாமலி இருக்குது. இதெல்லாம் பேசாமல் ஏமாற்றுறதுக்கு அரசாங்கம் பிளான் பண்ணுது. ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த மாதிரி வந்து லெட்டர் பேர்டு சங்கங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி எல்லா சங்கங்களுக்கும் ஓடி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த அமைச்சர் மற்ற சங்கங்களுக்கு ஓடி கொடுத்தது மாதிரி வேறு எந்த அமைச்சரும் கொடுக்கல. எல்லாருக்கும் ஓடி, யார் யாருக்கோ ஓடி வந்து அமைச்சர் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லதில்லை. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய, இந்த ஒப்பந்தம் இப்படி பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். முறையாக பேச்சுவார்த்தை நடத்தணும், முறையாக தொழிற்சங்கங்களோடு பேசணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு அமைச்சருடைய வேண்டுகோள். தொழிலாளிகள் எச்சரிக்கையாக இருக்கணும். நீ யாரனாலும் பேச்சுவார்த்தையை கூப்பிட்டா யார் போனாலும் என்ன அப்படின்னா வந்து தொழிலாளி தன்னுடைய தலையில் தானே வந்து மண்ணை அள்ளி போட்டு கொண்டதற்கு சமம். தொழிலாளி வந்து எந்த சங்கம் பேச்சுவார்த்தைக்கு போகணும் என்பதை பற்றியும் தொழிலாளிகள் வந்து கவலைப்படணும்.